எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் கிறிஸ்டெக் செமினரி சேனல் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் அண்டு கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸில் பேசிக் லெவலில் இருக்கும். அதில் ஏற்கனவே 15 லெசன் பக்கம் பார்த்துருப்பீங்க. இப்போ 16வது லெசன் என்ன சொல்லுது? காலிங் மேப். ஸோ காலிங் மேப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் காலிங் பண்ணும்போது என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணும், எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த காலிங் மேப். சரி, இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த டிசைன்ஸு இந்த கிளாஸ் எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னா, மேக்சிமம் இந்த டெலிகாலிங் பண்ணுறவங்களுக்காக இதை பண்ணியிருக்கோம். ஃபீல்டுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக போவாங்க, அந்தந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய டூல்ஸை பயன்படுத்துவாங்க. இது பொதுவாக வெளியே போகாமல் காலிங் பண்ணுறவங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் இது. ஓகே ரைட். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு லீட்ஸ். ஸோ இந்த லீட்ஸ் எங்கேருந்து வரும்? இந்த லீட்ஸ் ஒன்று கம்பெனியிலேருந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆட்ஸு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஆட்ஸு பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்புறம் மேலா போடுவாங்க, லோன் மேலா அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த லீட்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அல்லது நம்ம கிரியேட் பண்ணணும். இதைத்தான் லீட் அப்படிங்கிற. கரெக்ட். சரி, இப்போ இந்த லீட்ஸுக்கு நீங்கள் இப்போ டெலிகாலிங் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? டெலிகாலிங் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணணும். இன்ட்ரோனா உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ. அதுக்கப்புறம் அவருக்கு டைம் இருக்குதான்னு கேட்கணும், அப்புறம் பேச ஆரம்பிக்கணும். இந்த மூணையும் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கிளாஸில் நம்ம எடுத்துருக்குறோம், அதெல்லாம் நீங்கள் பழைய கிளாஸ் எல்லாம் பார்க்கணும். சரி, இப்போ டெலிகாலிங் பண்ணும்போது முதல்ல நாம அறிமுகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு எதற்காக கூப்பிட்டுருக்குறோம்னு சொல்லணும். அதை பேசுறதுக்கு அவருக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்குதான்னு கேட்கணும். தென் பேசணும். இது எதில் சொல்லியிருப்போம்? காலிங் ஸ்கில் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லியிருப்போம். சரி, அடுத்து பேசிட்டோமா? இப்போ பாருங்க, ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, கஸ்டமர் என்ன வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஸ்டேட்டஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்லி ரிங்கிங் அல்லது கால் எகைன்னு சொல்லலாம். இப்போ நாட் ரீச்சபிள், இல்லைன்னா சுவிட்ச் ஆஃபு, இந்த ஒன்லி ரிங்கிங் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கால் எகைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ, வேண்டாம், எனக்கு லோனே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற கஸ்டமர் இருப்பாங்க. அப்புறம் எஸ். ஸோ இந்த 3 வகையில் உங்களுக்கு பதில் தேவை. கரெக்டாக? சரி, அப்போது எஸ்ன்னு சொன்ன கஸ்டமருக்கு தான் நம்ம பேசணுமே ஒழிய, இந்த கால் எகைன் எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அடுத்த கிளாஸில் வரும். நோவை பேசக்கூடாது. நோ அப்படின்னு சொல்கிற கஸ்டமருக்கு பேசக்கூடாது, தேங்க்யூன்ட்டு வச்சிடணும். சரி, இப்போ இந்த எஸ் தான் இங்கே வருது. எஸ் தான் இங்கே வருது. இப்போ எஸ் அப்படிங்கிற கஸ்டமருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த டீட்டெயில் ஸ்கிரிப்ட் பார்ட் 1 அப்படிங்கிறதுல நீங்கள் இன்ட்ரோ எப்படி பேசணுங்கிறத சொல்லியிருக்கோம். ஐ திங்க் லெசன் நம்பர் ஒரு 13, 14 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரில் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த டீட்டெயில் ஸ்கிரிப்ட் பார்ட் 1 அப்படிங்கிறது தான் இன்ட்ரோ, எப்படி பேசுறது கஸ்டமர்கிட்ட அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் அது பேசி முடிச்சதுக்கப்புறம் கேஒய்சி அண்ட் நீடட் ப்ரூஃப் பார்ட் 2, அதாவது டீட்டெயில் ஸ்கிரிப்ட் பார்ட் 2 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். சரியா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லெசன் நம்பர் 15ல க்ளோசிங் எப்படி பண்ணுறது, இந்த 3 கிளாஸும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த 3 விஷயத்தை நீங்கள் கடந்து வர முடியும். ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் முக்கியம் இல்லை, இது எல்லாரும் செய்யக்கூடிய வேலை. இந்த இடத்துல தான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எஸ்ன்னு சொன்ன ஒரு கஸ்டமருக்கு பார்ட் 1 இன்ட்ரோ பேசணும், பார்ட் 2 கேஒய்சி அண்ட் நீடட் ப்ரூஃப்ஸ் பேசணும், அப்புறம் 15 லெசன் நம்பர் 15 க்ளோசிங் மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்போம், அதை பயன்படுத்தி க்ளோஸ் பண்ணணும். சரி, இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் தேவை அப்படின்னா, ஒன்று லோன் நாலேஜ். ஒன்று என்னது? லோன் நாலேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா FAQ, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் இதை ஆரம்பித்த உடனேயே லோனை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் இதை பேச முடியும். செகண்ட் பாயிண்ட்,
கஸ்டமர் உங்ககிட்ட நாமினலாக சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, மற்றபடி எவ்வளவு லோன் கிடைக்கும், வட்டி எவ்வளோ வரும், இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அப்போ அதில் FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அந்த 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 அது ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கணும். அப்புறம் முக்கியமாக அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னு ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்கள் போய் பார்த்து இப்போ அப்போது இந்த மூணையும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல லோன் நாலேஜ் வேணும், அதுக்கப்புறம் கஸ்டமர் கேட்கக்கூடிய FAQ கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வேணும், அப்புறம் மறுப்பு தெரிவிப்பார். நீங்கள் வந்து அதிகமாக சொல்கிறீங்க, கம்மியாக சொல்கிறீங்க, வட்டி அதிகமாக இருக்குது, நான் வேறு பேங்க்கில் கேட்குறேன், அப்படி இப்படி நிறைய அப்ஜெக்ஷன் பண்ணுவார். அப்போ அந்த அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் க்ளோசிங் மைண்ட் செட் லெசன் நம்பர் 15 க்ளோசிங் மைண்ட் செட்டை படிச்சிருந்தீங்கன்னா இதை க்ளோசிங் பண்ணலாம். தென் இட் வில் கம் டு அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட். அப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு தெரியுதா? பாருங்க. ஃபர்ஸ்ட் லீடு, அதுக்கப்புறம் அதுக்கு காலிங் பண்ணுறோம். காலிங் பண்ணும்போது 3 ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் என்ன போடுறோம்? காலிங் பண்ணும்போது நீங்கள் என்ன எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறோம். கரெக்டாக முதல்ல செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கணும், நீங்கள் யார் எதுக்காக கூப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லணும், அப்புறம் அவருக்கு வந்து இப்போ பேசுறதுக்கு டைம் இருக்கான்னு கேட்கணும், அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் ஓகேன்னு சொன்னோம்னா பேசுங்க, இல்லைன்னா விட்டுறணும். அப்போ ஸ்டேட்டஸ் வந்து 3 வகையான ஸ்டேட்டஸ் வரும். சுவிட்ச் ஆஃப், ஒன்லி ரிங்கிங், நாட் ரீச்சபிள், இந்த மாதிரி எல்லாம் கால் எகைன்னு போடணும், வேண்டான்னா வேண்டான்னு போடணும், எஸ்னா எஸ். சரி, எஸ்ன்னு சொன்ன ஒரு கஸ்டமர் தான் இப்போ உள்ள வர்றாரு, மற்ற 2 பேருக்கு பேசக்கூடாது நீங்கள். சரி, இப்போ எஸ்ன்னு சொன்ன கஸ்டமருக்கு 3 பார்ட் நீங்கள் தனித்தனியாக பிரித்து பேசணும். பார்ட் 1 இன்ட்ரோ, பார்ட் 2 KYC அண்ட் நீடட் ப்ரூஃப்ஸ், பார்ட் 3 லெசன் நம்பர் 15. இதெல்லாம் பேசி முடியிருக்கு. என்னென்ன தகுதியெல்லாம் உங்களுக்கு தேவை? லோன் நாலேஜ், FAQ, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், க்ளோசிங் மைண்ட் செட், இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் படித்து இதை முடிச்சிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதை தான் வந்து காலிங் மேப் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். கிளியராக இருக்கா? சரி, அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போது இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் தனியாக இந்த காலிங்கை மட்டும் எடுத்து ஃபனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஃபனல் பார்த்துருப்பீங்க. ஒரு நிறையா வாய் அகலமாக இருக்கும், கீழே குறுகலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேலே எதையாவது போட்டோம்னா கீழே என்ன வரும் அப்படிங்கிறதான். ஃபனலில் என்ன ஊற்றுனீங்கனாலும் அது மெல்ல கீழே வரும். பட் இங்கே அப்படி இல்லை, எவ்வளோ வரும் அப்படிங்கிற கணக்கு தான் ஃபனல். நல்லா பாருங்கள், காலிங் ஃபனல். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 100 பேர்த்துக்கு கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கற்பனை, 100 பேர்த்துக்கு இன்னைக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா அதில் எஸ் அப்படின்னு 3லிருந்து 10 பேர் சொல்லுவாங்க. மினிமம் 3, அதிகபட்சம் 10 சொல்கிறேன். அது எவ்வளவு தரமான டேட்டா பேஸாக இருந்தாலும் இதுதான் நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், டீட்டெயில்ஸ் பேசுறதுக்கு தகுதியான நாட்கள். டீட்டெயில் ஸ்கிரிப்ட். டீட்டெயில்னா என்ன? டீட்டெயில் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன? பார்ட் 1, பார்ட் 2, அப்புறம் லெசன் நம்பர் 15. இந்த 3 பேசுறதுக்கு தகுதியான நாட்கள் ஒருத்தர்லேருந்து 3 பேர் வருவாங்க. ஒருத்தர்லேருந்து 3 பேர் வரும். அதான் ஃபனல். நீங்கள் வந்து 99 100 பேருக்கு பேசினா 100 பேர் வரும்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக இந்த ஃபனல். அந்த நாலேஜ் நமக்கு வேணும். நம்ம 100 பேர்த்துக்கு கான்டாக்ட் பண்ணுறோம் அல்லது கால் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எத்தனை பேர் அது மாறுவாங்க, அவங்க சொல்கிற பதிலை நமக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கணக்கு. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வீக்கை நீங்கள் எப்படி ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 பேர், அதாவது டீட்டெயில்ஸ் பேசுவதற்கு தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்படி 5 பேர் கிடைச்சாங்கன்னா நீங்கள் 5 நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 25 பேர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பேசுவதற்கு தகுதியான ஆளுங்க இருப்பாங்க. 5 நாள் ஒர்க். அப்போ நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிடணும், உங்களுக்கு என்னைக்கு ஷெட்யூல், நீங்களே ஷெட்யூல் பண்ணிக்கணும். என்னைக்கு ஒரு நாள் டீட்டெயில் பேசுங்க, 5 நாள் வந்து காலிங் பண்ணுங்க. உங்கள் ஷெட்யூல் அப்படி தான் இருக்கணும். சரி, அப்புறம் ஒரு நாள் டீட்டெயில் பேசுகிறீங்க, 25 பேர் மொத்தம் இருந்தாலும் 15 பேர்த்துக்கிட்ட பேசலாம். 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அது எப்படி சார் 2 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறீங்க? லோன் நாலேஜ், FAQ, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், க்ளோசிங் மைண்ட் செட் இருந்தால் 100% கண்டிப்பாக. நீங்கள் ஒருவேளை இங்கே கம்ப்ளீட் ஆகலைன்னா உங்ககிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை காலிங் பண்ணுறதுக்கு நீங்கள் சோம்பேறியாக இருக்கலாம், அதனால உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருக்கலாம். அல்லது நாலேஜ், இந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கலாம்.
அதனால உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கலாம். இல்லை சார், எனக்கு காலிங் பண்ணுறது எந்த ப்ராப்ளமே இல்லை, நான் ஒரு டெடிகேட்டட் ஒர்க்கர், தென் இந்த நாலேஜ் எல்லாம் நான் நம்மளா படிச்சிருக்கேன், எல்லா டவுட்டுமே எனக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா 100% 100% ஒரு வீக்குக்கு 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்போது லெசன் நம்பர் 16ல் காலிங் மேப் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த காலிங் மேப்பில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் காலிங் ஃபனல் பற்றி பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 வீக்கை எப்படி நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும், அதாவது இந்த வீக்கோட ஷெட்யூல் மாறும், இதெல்லாம் மாறாது, இது வந்து நிரந்தரமானது. காலிங் ஃபனல் நிரந்தரமானது, காலிங் மேப் நிரந்தரமானது. இந்த ஒர்க் ஷெட்யூல் மட்டும் மாறும். அதாவது உங்களுக்கு எவ்வளவு லீட்ஸ் கிரியேட் ஆகுது, உங்களுக்கு எத்தனை பேர் டீட்டெயில் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டீட்டெயில் பேசுகிறவங்க இருக்காங்க, 2 நாளைக்கு ஒருக்கா டீட்டெயில் பேசுகிறவங்க இருக்காங்க, வாரத்துக்கு ஒருக்கா டீட்டெயில் பேசுகிறவங்க இருக்காங்க. அது உங்களுடைய பேக்ரவுண்டை பொறுத்து. நீங்கள் பிகினராக இருந்தால் இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும். கிளியர்? சரி, இப்போது லெசன் நம்பர் 16ல் காலிங் மேப் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது இந்த லோன் அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவர் கிரீனாக எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். நீங்கள் வந்து பணம் வேண்டான்னு சொல்கிற ஆள் யாரும் இல்லை, லோன் வேண்டான்னு சொல்கிற ஆட்கள் மிகவும் குறைவு. சுனாமி வந்தாலும், கொரோனா வந்தாலும், வேறு ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலும், பெட்ரோல் இல்லை என்றாலும், டீசல் இல்லை என்றாலும், நாடு எவ்வளவு மோசமான சூழ்நிலையை சந்தித்தாலும் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு லோன். ஸோ இந்த லோன் அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த துறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 365 டேஸ்க்கும் இது நடக்கும். அப்போது இதை நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போது இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு லோன் நாலேஜ், FAQ, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், க்ளோசிங் மைண்ட் செட், தென் நாலேஜ் ஃபார் ஆல், இந்த எல்லா நாலேஜும் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஓகே, ஃபைன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் கிறிஸ்டெக் செமினரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்தி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி வேல்யூவான வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.